அண்ணாமலையார் கோவிலுக்கு ஃபேமிலியோட இன்னைக்கு சாமி கும்பிட வந்தேன். நான் பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன், உள்ளூர் மக்களுக்கு தனி வழி கொடுங்க, உள்ளூர் மக்கள் போய் சாமி பார்க்குற மாதிரி தனி வழி ஏற்படுத்தி கொடுங்கன்னு. ஆனால் இன்னைக்கு பௌர்ணமியும் இல்லை, தீபமும் கிடையாது. கோவில் உள்ள அண்ணாமலையாரை பார்க்கலாம், உள்ளே போனால் இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் வராது, இந்த பக்கம் போன்னு சொல்லி சுற்றி 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 அடிச்சாங்க. கடைசியாக பின்பக்கமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. பின்பக்கமாக வந்தால் இங்கே நீ யார் உள்ளே வரத்துக்கு, இந்த பக்கம் வரத்துக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க உள்ளூர்காரங்க சாமி பார்க்க முடியாதாங்களாங்க அப்படின்னா, உள்ளூர்காரங்களா இருந்தால் 4:30 to 5:30 அதுக்கு டைம் கொடுத்துக்கிறேன், அந்த டைமில் போய் பாரு அப்படின்றாங்க. ஏங்க நான் சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் எப்படிங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம்? எங்கள் உள்ளூர் மக்கள் சாமி கும்பிட்றதுக்கு 4:30 to 5:30 அப்போ வந்து பாரு உள்ளூர் மக்கள் அப்படின்னா, நாங்கள் எப்போ சாமி கும்பிடணுன்றத கூட நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா? நாங்கள் குடும்பத்தோட எப்போ சாமி கும்பிடணுன்றத கூட நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா? இங்க இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் நித்யானந்தம்னு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. ஃபேமிலியோட வந்திருக்கோம், உள்ளூர்காரங்க அப்படின்னு சொல்ற. உள்ளூர்காரங்களா இருந்தா இப்பெல்லாம் வர முடியாது, போ 4:30 to 5:30 அப்படின்னு சொல்றாரு. என்னங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க, உள்ளூர் மக்களுங்க இந்த மாதிரிங்க அப்படின்னா, உள்ளூர் மக்கள் தான் நாங்கள் என்ன பண்ணுறேன் 4:30 to 5:30 டைம் கொடுத்துருக்கேன், அப்போ வந்து பாருங்க அப்படின்றாரு. என்னங்க நீங்க யாருங்க, என்னன்னா என்ன யாருன்னு போய் மினிஸ்டர் கேளு, மினிஸ்டர் பையனை கேளு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க நண்பா, திமுக அண்ணன்களா தம்பிகளா, திமுக பிரதர்ஸ், தயவு செய்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குங்க. உள்ளூர் மக்களை நீங்க மதிக்காத்தால தான், உள்ளூர் மக்களுக்கு முறையான ஒரு வசதி ஏற்படுத்தி தராத்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு 2000 ஓட்டு 1000 ஓட்டு லீடிங்ல தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்குங்க. வந்த உள்ளூர் மக்கள் ஒவ்வொருத்தருமே நிறைய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. ஒரு சொந்த ஊர்ல பிறந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு கூட போய் பார்க்க முடியல, அண்ணாமலையார் என்ற அந்த கோபத்துல தான் ஓட்டை கூட மாத்தி போட்டாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. பாத்துக்குங்க, தெளிவா சொல்றேன். உள்ளூர் மக்களை மதிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு திருவண்ணாமலையில ஒரு அரசியல் கூட நடத்த முடியும். உள்ளூர் மக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றேன், ஏங்க இப்ப அங்க போறாங்களேங்க, முன்னாடி போறாங்களேங்க, அவங்களாம் விஐபி, அப்ப நாங்க யாருப்பா? அப்ப நாங்க விஐபி போறவங்க, விஐபி வேற, உள்ளூர் அப்ப சினிமா நடிகர் வந்தா டக்குன்னு உள்ள போய் பாத்துறான், ஒரு அரசியல்வாதி பிரபலம் இருந்தா உள்ள போய் பாத்துறான் டக்குன்னு சாமிய. அப்ப உள்ளூர்ல 2 லட்சம் ஓட்டுல ஓட்டு போடுற உள்ளூர் மக்களுக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்க? திருவண்ணாமலையில என்ன மரியாதை இருக்குது? என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த ஈவோ, உங்களுக்கு என்ன வேணும்னா போயிட்டு பெரிய கோயில் வாசல்ல போயிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணுங்க, உங்களுக்கு வழி கிடைக்கும்ன்றாரு. போராட்டம் பண்ணலாமா? பெரிய கோவில் வாசல்ல உள்ளூர் மக்கள் போய் உட்காந்து போராட்டம் பண்ணலாமா சொல்லுங்க? ஈவோ நித்யானந்தம் அந்த தம்பி சொல்றாரு, எப்பா கொஞ்சம் மரியாதையா பேசுப்பானா, என்னை பத்தி மினிஸ்டர் கிட்ட போய் கேளு, மினிஸ்டர் சன்னு கிட்ட கேளுன்றாரு. மினிஸ்டர் சன்னே இப்ப எக்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இப்ப மினிஸ்டர் கிட்ட கேளு, மினிஸ்டர் சன்னு கிட்ட கேளுன்றாரு. என்ன இது? இந்த மாதிரி பண்ணி தான் இந்த அளவுக்கு ஒரு நான் மறுபடியும் சொல்றேன், அரசியலுக்காக பேச வரல. உள்ளூர் மக்களை, உள்ளூர்ல இருக்கிறவங்களை மதிக்காத வரைக்கும், உள்ளூர் மக்களை அசிங்கப்படுத்துற வரைக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களை கொண்டு போய் விடுன்னு கண்டிப்பா நீங்க இன்னும் பார்க்க தான் போறீங்க. நான் சொல்றேங்க, ஃபேமிலியோட வந்திருக்கிறேன். உள்ளூர் வாசிங்க சாமி பார்க்கணுங்க அப்படின்னா 4:30 to 5:30 அந்த டைம் தான் நீ வா அப்படின்னா, நடந்து கோயில் உள்ள இருந்து வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. 4:30 to 5:30 எப்படி போய் சாமி பார்க்க முடியும்? நீங்க யாருங்க என்ன டிசைட் பண்றதுக்கு சாமி பார்க்கறதுக்கு? 4:30 to 5:30 வந்து பாரு, உள்ளூர் மக்களுக்கு ஸ்பெஷல் வழிக்குது அப்படின்றாங்க. என்னங்க இதெல்லாம் பேச்சு? ஒரு ஃபேமிலியா சாமி கும்பலாம் நிம்மதியா ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் தின்னாலாவது ரொம்ப நாள் ஆகுது அண்ணாமலையாரை பார்க்கலான்ட்டு வந்தா ஆளாளுக்கு ஒன்னு பேச்சு. பொதுமக்கள் அத்தனை பேரும் போய் கோவில் வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணா மட்டும்தான் உள்ளூர் மக்களுக்கு வழி கிடைக்கும். இல்லனா உள்ளூர் மக்களுக்கு தனி வழியே கிடைக்காது. நாய் மாதிரி இப்ப நான் கத்திட்டு இருக்கேன் பாரு, அந்த மாதிரி கத்திட்டே இருக்க வேண்டியதுதான். வெளியூர்ல அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் அண்ணாமலையார் வந்து பார்க்க முடியாது, உள்ளூர் இருக்கிறவங்க ஒருத்தருமே வந்து பார்க்க முடியாது. இது கண்டிப்பா இப்ப இங்க அரசியல்வாதியா இருந்தா தான் பார்க்க முடியும், சினிமா பிரபலமா இருந்தா தான் பார்க்க முடியும், அது ஒரு பெரிய தொழிலதிபரா இருந்தா மட்டும்தான் அண்ணாமலையார் வந்து பார்க்க முடியும். நீ உள்ளூர் திருவண்ணாமலையில பிறந்ததே வேஸ்ட். நீங்க எல்லாருமே திருவண்ணாமலை மக்களே, தயவு செய்து சொல்றேன், உள்ளூர் மக்களுக்கு தனி வழி இவங்க ஏற்படுத்தி தராத வரைக்கும் எந்த கட்சியும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கங்க. உள்ளூர் மக்களுக்கு மரியாதை கொடுக்காத இந்த கோவில், அண்ணாமலையார் கோவில்ல யாருங்க, எத்தனை பேர் அண்ணாமலையார் கோவில்ல கோவில் ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க சொல்லுங்க? எத்தனை புரோக்கர் சீட்டுன்னு போறான் அண்ணாமலையார் கோவில், எத்தனை புரோக்கர் சீட்டுன்னு போறான்? விஐபி அது இதுன்னு சொல்லி எத்தனை புரோக்கர் சீட்டுன்னு போறான்? சினிமா நடிகர் வந்தா நேரா உள்ள போய் பாக்குறான், ஒரு அரசியல்வாதி வந்தா உள்ள போய் பாக்குறான்.
இப்ப உள்ளூர்ல பிறந்து உள்ளூர்ல வளர்ந்து உள்ளூர்ல ஓட்டு போடுறாங்களா பைத்தியக்காரங்களா இழுச்சவாங்களா சொல்லுங்க. ஒரு ஈஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் நித்யானந்தன் மரியாதை இல்லாம என்ன பத்தி மினிஸ்டர் கிட்ட போய் கேளு, மினிஸ்டர் பையன் கிட்ட போய் கேளுன்றான். மினிஸ்டர் பையன் மினிஸ்டர் இந்த கோவில் சொல்லுங்க, யாருது இந்த கோவில்? இந்த மாதிரி பண்ணி தான் இந்த மாதிரி பேசி தான் இந்த அளவுக்கு தோத்து போற ஸ்டேஜ்ல வந்திருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், உள்ளூர் மக்களை மதிக்கலனா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கங்க. போராட்டம் பண்ண சொல்லிருக்காருல, கூடிய விரைவில் போராட்டம் பண்றோம். ஈஓ நித்யானந்தம் சொல்லிருக்காரு, அண்ணாமலையார் கோவில் வாசல்ல போய் போராட்டம் பண்ணு, உங்களுக்கு வேணும்னா அண்ணாமலையார் கோவில் வாசல்ல போய் போராட்டம் பண்ணு அப்படின்றாரு. போராட்டம் கூடிய சீக்கிரம் பண்ணதான் போறோம். உள்ளூர் மக்களுக்கு தனியான வழி கிடைக்கலனா அண்ணாமலையார் கோவில் வாசல்ல கண்டிப்பா 1000 பொதுமக்கள் உட்கார்ந்து போராட்டம் பண்ணதான் போறோம், பாத்துக்குங்க.